ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அன்பு சாய் சொந்தங்களே, அருமை பாபாவின் பந்தங்களே, இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக எல்லாம் அல்ல சத்குரு சாயப்பாவிடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன். அன்பு சாய் சொந்தங்களே, காலை நேரத்திலே நாம் செய்கின்ற அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே நாம் செய்கின்ற ஒவ்வொரு பிரார்த்தனையையும் அப்பா காது கொடுத்து கேட்பார் என்பது நிதர்சனம். நாம் நாம் அதை செய்வதில்லை. ஆனால் பாருங்கள், இது கடந்து போகுமா, என்னுடைய துன்பம் கடந்து போகுமா என்று நாம் நம்மையே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மையே நாம் நம்புவதில்லை. அதுதான் இங்கே நடக்கிறது. இதுவும் கடந்து போகும் என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக துன்பமும் கடந்து போகிறது. துன்பமே எனக்கு வாழ்க்கை, இன்பமே எனக்கு இல்லை, எனக்கு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, என்னோடு வாழ வந்த அவள் சரியில்லை, அவன் சரியில்லை, எனக்கு பிறந்ததும் சரியில்லை, என்னை சுற்றி இருக்கிறது எதுவுமே சரியில்லை என்று யார் சொல்லுகிறாரோ அவர்கள் சரியில்லை என்பதுதான் நிதர்சனம். அதுதான் நிதர்சனம். இதுவும் கடந்து போகும் என்கின்ற வார்த்தையைத்தான் எதையும் கடந்து போக செய்கின்ற நம்பிக்கை தருகிறது. அதனால் தான் அப்பா சொல்லுகிறார், நம்பு, நம்பிக்கையோடு இரு என்று சொல்லுகிறார். இந்த நிலை நிரந்தரமில்லை என்கின்ற தெளிவும், வாழ்க்கை ஒரு வட்டம் என்கின்ற புரிந்துணர்வும் இருந்தால் மட்டுமே வெல்ல முடியும். வாழ்க்கையில் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் புகழும், ஏன் ஒரு கட்டத்தில் வாழ்க்கையும் கடந்து போய்விடும். உண்மை, வாழ்க்கையே கடந்து போய்விடும். அப்படி இருக்கையிலே துன்பம் மட்டும் எப்படி நிலைத்திருக்கும்? இதுவும் கடந்து போகும். ஆனால் நிதர்சனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. துன்ப நிலை வந்ததும் விரக்தியினுடைய உச்சத்திற்கு சென்று விபரீத முடிவுகளுக்கு செல்கின்ற மனிதர்கள் ஒரே ஒரு நிமிடம் யோசித்தால் போதும். அன்பர்களே, நான் அடிக்கடி சொல்வேன், ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம். அதற்கும் துணிவு வேண்டும். ஒரு நிமிடம் துணிவிருந்தால் உயிரை விடலாம். ஒவ்வொரு நிமிடமும் துணிவிருந்தால் உலகை ஆளலாம். நாம் உயிரை விட பிறந்தவர்களா, உலகை ஆள பிறந்தவர்களா? குறைந்தபட்சம் உலகை ஆள வேண்டாம். நம்மை நாம் ஆண்டு கொண்டாலே, புரிந்து கொண்டாலே போதும். நம் வாழ்க்கை சிறக்கும். இதற்கான தீர்வுகள் நமக்கு உள்ளே இருக்கிறது. கல்லுக்குள்ளே இருக்கின்ற தேரைக்கும் உணவு கிடைக்கின்ற என்கின்ற நம்பிக்கையே வாழ்க்கை. ஒரு நதியில் மீண்டும் குளிக்க முடியாது. அலைந்து கொண்டிருக்கிற நீர் அடுத்த வினாடியை வேறொரு நீராக நதியிலே பிரவாகமாக மாறுகிறது. அதுபோலவே தான் அடுத்தடுத்த மாற்றங்கள் நம்முள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அழுகை, இன்பம், சோகம், ஆச்சரியம் என விரவி இருந்தால் மட்டுமே வாழ்க்கை சுவாரஸ்யமாக செல்ல முடியும். பறவைகளை பாருங்கள். திருமண பந்தங்கள் கூட எதிர் குணம் கொண்ட மனிதர்களின் உணர்வுகளால் ஆனதுதான். ஏற்கனவே கேட்ட ஒரு நகைச்சுவைக்கு ஒரு தடவைக்கு மேல் எனக்கு சிரிப்பு வரவில்லை என்று சொல்லுகிறோம். அதுதான் உண்மை. ஆனால் ஏற்கனவே நடந்த சோக நிகழ்ச்சிகளை மறக்காமல் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். எத்தனையோ வருட பிரச்சனைகளை வைத்துக் கொண்டு கோபத்தை சுமந்து கொண்டே அலைந்து கொண்டிருக்கிறோம். சேகரித்து வைக்கின்ற அந்த உணர்வுகள் நல்லவைகளாக மட்டுமே இருக்க வேண்டும். சுய இரக்கம், வன்மம், வெறுப்பு, அகங்காரம், ஆணவம் போன்ற உணர்வுகளை நாம் சுமக்கக்கூடாது. பறவையை பாருங்கள். அது விதைப்பதில்லை, அது அறுப்பதும் இல்லை. அவை நிகழ்கால வாழ்க்கையை அழகாக வாழ்கின்ற உயிரினங்கள். மனிதர்கள் மட்டும் ஏதோ ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டே வாழ்கிறார்கள். பகவத்கீதை சொல்லுகிறது, இன்று உன்னுடையது நாளை வேறொருடையதாக மாறுகிறது என்கிறது. இன்றைய நமது இன்ப துன்பங்களும் அதுபோலவைத்தான் அமைகிறது. இதையே நம்முடைய கிராமத்து பாட்டி சொல்லுகிறார், தொல்லையை தூக்கி தோளிலே சுமக்காதே என்று கூறுகிறார். வெற்றி வந்தால் எதற்காக இந்த வெற்றி மற்றவர்களுக்கு இல்லாமல் எனக்கு மட்டும் கிடைக்கிறது என்று யோசித்து பார்ப்பதே இல்லை மனிதன். ஆனால் துன்பமோ தோல்வியோ வருகின்ற பொழுது எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் என்று வேறு யாருக்கும் வராமல் எனக்கு வருகிறது என்று யோசிக்கிறது மனிதனுடைய மனம். தோல்வி வருகின்ற பொழுது தைரியமாக சொல்லுங்கள், இந்த தோல்வியை நான் கடந்து போவேன் என்று சொல்லுங்கள். நான் முயற்சிக்காததால் தான் இந்த தோல்வி வந்தது என்று நினைத்து உங்களுக்குள்ளாக நீங்கள் ஆராயுங்கள். இந்த தோல்விக்கு காரணம்
நான் மட்டுமே என்று தன்னம்பிக்கையோடு சொல்லுங்கள். சிரித்திரு மனமே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிரித்திரு மனமே என்கின்ற பழைய பாடல் வரி ஒன்றிருக்கிறது. இன்பத்திலே பிறந்து வளர்ந்து மடிந்தவர்கள் யாரும் இல்லை. துன்பத்திலேயும் அப்படித்தான், துன்பத்திலும் அப்படித்தான். தோல்வியினுடைய இறுதியில் தான் வெற்றி ஆரம்பமாகிறது. தோல்வியினுடைய இறுதியில் தான் வெற்றி என்பது ஆரம்பமாகும். வாய்ப்புகளும் சில நேரங்களிலே கடந்து போய்விடும். உதாரணத்திற்கு, இளைஞன் ஒருவன் அந்த நாட்டு மன்னருடைய மகளை மணமுடிக்க வேண்டும் என்று எண்ணி அவன் காத்திருந்தான். மன்னர் அவனுக்கு ஒரு போட்டியை வைத்தார். அதாவது மாட்டினுடைய வாலை பிடித்து அதை அடக்க வேண்டும், அதுதான் போட்டி. அவனுக்கு 3 வாய்ப்புகள் மட்டுமே வழங்கப்படும். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெற வேண்டும் அந்த இளைஞன். முதலிலே ஒரு மாடு அசுர வேகத்துடன் பாய்ந்து வந்தது. அதனால் அவன் அந்த மாட்டை அடக்காமல் அடுத்த மாட்டை அடக்கி விடலாம் என்று எண்ணி அதை விட்டு விட்டான். அடுத்த மாடு அவிழ்த்து விடப்பட்டது. அது பார்ப்பதற்கு பூதம் போல தெரிந்தது. அதனால் அதையும் அவன் விட்டு விட்டான். 3வதாக ஒரு மாடு சாதுவாக வந்தது. அதை அடக்கி விடலாம் என்று எண்ணி அருகிலே சென்று பார்த்தபோது ஏமாந்து போனான். அந்த மாட்டுக்கு வாலே இல்லை. வாழ்க்கை கூட இப்படித்தான். கிடைக்கும் பொழுதே வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அதுவும் கடந்து போகும். சூழலை உருவாக்கு அல்லது சூழலை உன்னுடையதாக மாற்று. ஆனால் பல விஷயங்கள் ஆமை போல மெதுவாகத்தான் நகருகின்றன. ஆனால் பெரிய பாடத்தை உணர்த்திவிட்டு சென்று விடுகின்றன. சில நேரத்திலே உள்ளத்தில் தெளிவும் தினமும் எத்தனையோ பேர் நம்மை கடந்து செல்லுகிறார்கள். அவர்களிலே யாரோ ஒருவர் வண்டியிலே அந்த சைடு ஸ்டாண்ட் என்று சொல்லுகிறார்களே, அதை எடுக்காமல் போனால் நாம் அவரிடத்தில் சென்று எச்சரிக்கிறோம். அவரும் நன்றி சொல்லிவிட்டு செல்லுகிறார். ஆனால் அதே மனிதர் ரோட்டிலே குப்பையை போட்டுவிட்டு எச்சிலை துப்பிவிட்டு போனால் நாம் ஏன் அவரிடத்திலே இது தவறு என்று சொல்ல தயங்குகிறோம்? இந்த மாதிரியான எண்ணங்கள் கூட நம்மிடம் இருந்து கடந்து போக வேண்டும். உள்ளத்தில் தெளிவு வேண்டும். உண்மை சொல்ல எண்ணத்தில் ஏற்றம் வேண்டும். எதையும் ஏற்றுக்கொள்ள உன்னிடம் வெற்றி பெறுவதற்கு தகுதி இருப்பது பார்த்தாலே தெரிகிறது என்று சிலரை சொல்லுகிறார்கள். நீ எல்லாம் இந்த விஷயத்திற்கு சரியானவன் கிடையாது என்றும் சிலரை சொல்லுகிறார்கள். அது எப்படி பார்த்த உடனே முடிவு செய்கிறார்கள்? இதுபோல மருத்துவர் ஒரு நோயாளியை பார்த்த உடனே இவருக்கு இந்த நோயாகத்தான் இருக்கும் என்று நினைத்து அவராகவே ஒரு சிகிச்சை அளித்தால் அந்த நோயாளியினுடைய நிலை என்ன ஆகும்? இந்த மாதிரியான எண்ணங்களும் நம்மிடத்தில் இருந்து கடந்து போக வேண்டும். தன்னம்பிக்கை வேண்டும் ஜெயிப்பதற்கு. தகுதியை விட தன்னம்பிக்கை தான் முக்கியம். வாழ்க்கை கூட இப்படித்தான் நம்மை விட்டு சற்றென்று கடந்து போய் விடுகிறது வாழ்க்கை. அது கடந்து போவதற்கு முன்பாக வாழ கற்றுக்கொள்வோம். எதை செய்வதாக இருந்தாலும் உடனே செய்துவிட வேண்டும். ஆனால் அது நல்லதாக மட்டும் இருக்க வேண்டும். இதைத்தான் நன்றே செய், அதுவும் இன்றே செய் என்று நீதி கருத்துக்கள் நமக்கு சொல்லுகின்றன. சோர்வடைய செய்வதற்கென்றே பல மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கூட நாம் கடந்து போய்விட வேண்டும். பெரிய மாணவர்களுடைய இழப்பு என்பது கூட அப்படித்தான். இந்த நிகழ்வுகளிலேயே நிலைத்திருக்காமல் அடுத்த கட்ட நகரங்களை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். வாழ்க்கையில் கடக்க வேண்டியவற்றில் துரோகம், நம்பிக்கை, கூடா நட்பு, புகழ் ஆகியவை முதன்மையானது. வலிமையும் நம்பிக்கையும் மன உறுதியும் கொண்டு வாழ்க்கையை வாழ்வோம். அழகாக வாழ்வோம். அப்பா சொன்னதை அப்படியே கடைபிடிப்போம். நம்பிக்கையோடு இருப்போம். நலமாக இருப்போம். நல்ல விதைகளை இந்த உலகத்தில் விதைப்போம். நம்முடைய சந்ததிகளுக்கும் கூட அதையே கற்றுக் கொடுப்போம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலே சந்திப்போம், சிந்திப்போம், செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். வாழ்க வளமுடன், வளர்க நலமுடன். உங்கள் சாய்ராம்ஜி, வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து. ஜெய் சாய்ராம்.